வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது பாமரன் நியூஸ் மற்றும் ஜோக்கர் செய்திக்களம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நண்பர்களே, நம்ம முகநூலில் மற்றும் யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் பல செய்திகளை போட்டுகிட்டே இருக்கிறோம். அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஆதரவு தந்துட்டு ரொம்ப நன்றி. இன்னும் பேர் ஆதரவு நான் விரும்புகிறேன். ஏன்னா அந்த செய்திகள் போய் சேரணும். நான் ஆக்சுவலாக ஜெர்னலிசம் முடித்தவன். நான் என்னுடைய பெரிய பேராவல் என்னவாக இருந்ததுன்னா, நான் ஊடகத்துறையில் ஒரு மாற்று ஊடகமாக சிறப்பான ஒரு மாற்று ஊடகமாக நம்ம திகழணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு என்னுடைய பணியை திறந்து வந்தேன். நல்ல செல்வாக்குள்ள ஒரு பணி. அது தனியார் நிறுவனத்தில் மேல் அதிகாரியாக இருந்தது. ஒரு செல்வாக்குள்ள துறையில் இருந்துட்டு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேன். உங்களுக்கு தெரியும், வந்தப்போ எனக்கு முன்னால் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று மீடியாவுக்கு போன என்னுடைய கனவு, நீண்ட நாள் கனவு. இப்போது நடப்பு சூழலில் வட சென்னையில் ரொம்ப மாசு அதிகமாக இருக்கிறதுனால, சரி இந்த மாசு சுற்றுச்சூழல் விழிப்புணர்ச்சி உருவாக்குறதுக்கான ஒரு களமாக நம்ம தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு அது ஒரு எண்ணமாக ரெண்டு ஆப்ஷன் எனக்கு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நான் தேர்வு செய்தது இப்போது நந்தவனம்னு சொல்லிட்டு ஒரு தோட்டம் வச்சுட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்ச்சிக்கான ஒரு இது களமாக அமைச்சிட்டு வேலை செய்துட்டு இருக்கிறேன். நடுவில் நம்ம செய்திகளுக்கான இதுவும் கருத்துக்களும் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டே இருக்கிறோம். நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபேக்ட் செக்ஸ் இருக்குல்ல, உண்மை செய்திகளை கொடுக்குறது, உண்மை விஷயங்களை சொல்கிறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீடியாவில் நான் பணி செய்திருப்போ ஃப்ரீலான்சராக நான் வேலை செய்திருக்கேன். 40 வருஷம் பெரிய பெரிய மீடியாக்கள் இருந்திருக்கிறேன். தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய குரூப், அது ஹிந்து, அதில் குறிப்பாக தமிழ் திசையில் எல்லா வார பத்திரிகைங்களை, சமூக பத்திரிகைங்களை, நாளிதழ்களை, தீக்கதிர், மணிச்சுடர், சமரசம், இன்னும் வார மாத பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் நான் வேலை செய்திருக்கேன். எனக்கு பிடிச்ச காலம் இப்போவும் சரி, மக்கள் தொடர்புகளை தான் ரொம்ப இருப்பேன். அதனால் நான் தேர்ந்தெடுத்த காலம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் தான் எடுத்தேன். அது சம்மந்தமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிறதுக்கு என்னுடைய அந்த அனுபவங்களை உங்களை பகிர்ந்துக்கு நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். இப்போது இதில் தருணத்தில் அப்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசத்துக்கு நான் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போகும்போது நான் செய்கிற முதல் வேலை, நான் ஒரு இறை நம்பிக்கையாளன். அதனால் இப்படி நான் பார்ப்பேன். அதை காலையில் எழுந்துட்டு அன்றைக்கு பொழுது காலையில் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு நான் போகும்போது அசைன்மெண்ட்டுக்கு காலையில் தொழுது முடித்த உடனே நான் நெஞ்சுருக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன். அதாவது இறைவன் சொல்லி நபிகள் நாயகம் அவங்க செய்த பிரார்த்தனை, எங்கு என்னை கொண்டு சென்றாலும் வாய்மையுடன் கொண்டு செல்வாயாக, எங்கு என்னை வெளியேற்றினாலும் வாய்மையுடன் வெளியேற்றுவாயாக, வாய்மையுடன் சத்தியத்துடன். எங்கே என்ன அழைச்சிட்டு போனாலும் சத்தியத்தை பார்க்குறதுக்கு சத்தியத்துடைய கண்ணோட்டத்தோடு என்னை அழைச்சி போகும் இறைவா. என்னை எங்கேருந்து அனுப்பினாலும் என்ன அதே கண்ணோட்டத்தோட சத்தியத்தோடைய உண்மையோட வாய்மையோடு என்ன வெளியேற்றின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இதே பிரார்த்தனை நான் முன் வச்சு தான் போவேன். இப்போது கண்மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே இந்த 40 ஆண்டுகள் தாண்டி அந்த என்னுடைய ஊடக பயணத்தை தாண்டி பார்க்கும்போது இப்போ வேகமாக மாறிப்போச்சு, எல்லாமே மாறிப்போச்சு. அப்போ அதுக்குன்னு ஒரு படிப்பு, தகுதி, அனுபவங்கள், கவனம், சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, இப்படி தான் எச்சரிக்கையாக போட்டு போனோம். இப்போ எல்லாமே நடப்பு மாதிரியே பார்த்த மாதிரியே சொல்லிடுறாங்க. சமூக ஊடக வேளாளர்கள், செல்ஃபோன் வச்சவங்கெல்லாம் இன்றைக்கி ஜெர்னலிஸ்ட் ஆகிட்டு இருக்க இந்த சூழலில் இது நல்லது ஒரு விதத்தில். ஆனால் அதே மாதிரி அபாயகரமானது. எளிதான முறையில் நம்ம பொருளைகளை கலப்பலாம், வதந்திகளை பரப்பலாம். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அன்றைக்கு கூட நம்ம டீமாக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த தொழில்நுட்பம் வளராத அந்த காலத்துலேயும் சரியான செய்திகளை நேரடியாக சரி பார்த்து 1க்கு 2 வாரம் சரி பார்ப்போம். ஒரு பத்திரிகையில் ஏற்கனவே ஒருத்தர் அனுப்பி டவுட் வந்துச்சுன்னு சொன்னால் என்னை மறுபடியும் ரீசெக் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. அதை போய் மறுபடியும் இதே கவனத்தோடு ரொம்ப எச்சரிக்கையாக அது செய்திகளை கொண்டு சேர்த்த ஒரு அனுபவங்கள்லாம் இருக்குது. இப்போது இந்த வெள்ளை பிரளயமாக ஓடிட்டு இருக்க இந்த தருணத்தில் நிறைய வேலைகள் நம்ம சுற்றிட்டு இருக்கிறதுனால இது பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு சூழலில் சிரமம்னா நேரம் ஒதுக்க முடியல சூழலில். இப்போது எனக்கு என்னுடைய நண்பர்கள் ஆவூர் கான் இது மாதிரி நண்பர்கள் எல்லாம் செய்திகளை சரி பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இதை தெரிவிக்கிறது தான் அந்த வீடியோ. அதே மாதிரி தயவுசெய்து நீங்கள் கூட என்னுடைய செய்திகள் ஏதாவது கவனக்குறைவாக ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள், சரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் அதை டெலிட் பண்ணவும் தயாராக இருக்கேன். அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. நமக்கு வியூஸோ இல்லை வேறு ஏதோ இந்த உலக நன்மைகள் தேவையில்லை. நமக்கு சமூக நன்மைகள் தான் நிறைய தேவைப்படுது. இதில்
நல்ல செய்திகள் போய் சேரணும், சமூகம் வந்து அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். அது ஆத்திகனாக இருந்தாலும் நாத்திகனாக இருந்தாலும் எந்த சார்புடைய இருந்தாலும் நல்ல மனிதர்கள் நல்லபடியாக அமைதியாக வாழணும். இந்த சமூகத்தில் சமூக சூழல்கள் வந்து நல்ல சூழல்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் சரி பாருங்கள். பிறகு ஃபேக்ட் செக் பண்ணுறது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதுக்கு இன்னொரு நாள் பேசுகிறேன். அதனால் தயவுசெய்து கண்காணிங்க, அது சரி பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில். யாரும் வந்து இந்த என்னுடைய செய்திகளுக்கு களமாக இருந்து உதவி செய்துருக்காங்களோ, அதே மாதிரி திருச்சியில் வந்து கைசர் அகமதுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் இருக்கார். அவரும் இந்த செய்திகளுக்கு ரொம்ப எனக்கு உதவியாக இருக்கிறாரு. இப்படி சின்ன ஒரு டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு செய்திகளை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்ன பேச்சாளர்னு கிடையாது, எழுத்துத்துறையை சார்ந்தவன் மட்டும்தான் நான். என்னால் முடிஞ்ச கருத்துக்களை என்னுடைய நந்தவனத்திலேயோ வீட்டிலையோ இருந்துட்டு அது உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும், எழுத முடியும். இது மாதிரி சின்ன பேச்சுகள் தர முடியும். நண்பர்களே, வாங்க ஒன்று சேர்ந்து நம்மளால் முடிஞ்சதை ஒரு சின்ன ஒரு பணிகளை நாம் செய்வோம். நன்றி. இறைவன் நாடினா இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.